என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார்கள். நாடிப்புறங்கள் உழவார் தரவும் நய உரைகள் தேடிக் குளிக்கும் கவிவாளர் நாவும் செடும் கருணை ஓடிப்பெருக்கும் அறிவாளர் நெஞ்சும் கடையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய ருசியும் நனி பசு பொடியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். சர்க்குரு மகாஸ்ரீ பகவான் பழனி சுவாமிகள் முதலாவது குரு மங்கள பெருவிழா மதுரை ஞானசபையின் 11ஆம் ஆண்டு தொடக்க விழா 3 நாள் நிகழ்வில் கடைசி அமர்விற்கு தலைமை வைத்திருக்கின்ற வழக்கறிஞர் சங்க தலைவர், வாகை சூடி வருகின்ற வாதத்திருக்கத்தில் வல்ல அண்ணன், வழக்குரை நிகர்த்த பண்பாட்டுக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் ராமசுவாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்று சிறப்பித்திருக்கின்ற குரு அடியார் வழக்கறிஞர் அசோக் அவர்களே, குரு அடியார் வழக்கறிஞர் நாகராஜன் அவர்களே, இந்த நிகழ்வில் பகவானின் வாழ்க்கை வரலாறும் தத்துவமும் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற குரு அடியார் எம்.என். ஸ்ரீராம்குமார் அவர்களே, குரு அடியார் பாண்டியன் அவர்களே, மனிதா எங்கே போகிறாய் ஆன்மீக சொற்பொழிவின் ஒலிப்பேழையை வெளியிட்டிருக்கின்ற விளாம்பட்டி சுதாகரன் அவர்களே, குரு தந்த பரிசு என்ற ஞான முத்துக்களை கோர்த்து வெளியிட்ட புத்தகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற குரு அடியார் பிரபு அவர்களே, குரு அடியார் ஆறுமுகன் அவர்களே, உலோகம் காணாத புது தெய்வம் நீ அல்லவா என்ற ஒலிப்பேழையை பெற்றுக் கொண்டிருக்கிற பெருமகன் குருவடியார் ராமகிருஷ்ணன் அவர்களே, அகிலத்தை ஆளும் எங்கள் குருவை போற்றி என்ற ஒலிப்பேழையை பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வடிவம் தருவதற்கு கண்ணுறக்கமில்லாமல் கடமையாற்றி இந்த வாய்ப்பை எளியவனுக்கு வழங்கி இருக்கின்ற ஐயா சாமி சந்திரசேகரன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கடமையாற்றுவதற்கு வந்த என்னை, எளியவன் என்னை ஆட்கொண்ட இயக்கத்தின் சார்பில் கௌரவித்து மகிழ்ந்திருக்கின்ற அவனியாபுரத்தில் எங்கள் அணிவகுப்பை பாதுகாக்கின்ற இனிய நண்பர் ராமமூர்த்தி அவர்களே, 55வது வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் தொண்டால் பொழுதளக்கின்ற முத்துக்குமார் அவர்களே, அவனியாபுரம் ராமமூர்த்தி அவர்களே, குருவடியார் சுனில்குமார் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பின் வாசலை சந்திரசேகர் அவர்கள் எனக்கு வழங்கினாலும் அதற்கு ஒரு தூதுவனாக நின்று துணை புரிந்திருக்கின்ற என் உயிர் தோழன், துன்பம் நேர்ந்த காலத்தில் எனக்கு யாழ் எடுத்து இன்பம் சேர்த்த என் இனிய நண்பன் ஐயங்காடை அவர்களே,
மதுரைக்கு வருகிற பொழுதெல்லாம் இவனை நம்பி நான் வரலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கு இவனை நான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று நான் நினைத்து நிகழ்கிற என் செல்வ தம்பி கோவிந்தராஜ் அவர்களே, நிகழ்ச்சி நிரலில் சர்க்குரு பகவானின் குருமங்கல பெருவிழாவில் அங்கம் பெற்றிருக்கின்ற சால்பு நிறைந்த சான்றோர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, பால் நினைந்து ஊட்டுகிற தாயினும் சாலப்பிரிவுள்ள தாய்மார்களே, வரலாற்று மாற்றத்திற்கு அடையாளமாக விளங்குகிற வாலிப தம்பிகளே, சர்க்குரு பகவானின் திருவடிகளே கதி என்று அவரை வழிபட்டு உய்வதற்கான மார்க்கத்தை தேடிக் கொண்டிருக்கின்ற பகவான் பழனி சுவாமிகளின் பக்தர்களே, வணக்கம். சர்க்குரு மகாஸ்ரீ பகவான் பழனி சுவாமி அவர்களின் குருமங்கல பெருவிழாவும் மதுரை ஞானசபையினுடைய 11ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் நிகழ உள்ளது. உன்னால் வர ஏதுமா என்று ஐயங்காளை கேட்டார். ஆபத்து காலத்தில் உதவிய நண்பன் என்னை பகவான் பழனி சுவாமிகளினுடைய குருமங்கல பெருவிழாவிற்கு அழைக்கிறானே, போகலாமா என்று நான் யோசித்த அடுத்த நிமிடத்தில் குரு பகவான் பழனி சுவாமிகள் எனக்கு காட்சி தந்தார்கள். உடனே நான் அதை ஒப்புக்கொண்டேன். ஒரு நாள் எதிர்பாராத முத்தம் போல் நிகழ்ச்சி முடித்துவிட்டு காரில் இருந்து இறங்குகிற பொழுது பகவான் பழனி சுவாமிகளினுடைய திருவுருவப் படத்தை ஐயங்காளை என் கையில் தந்தார். இவரை குருவாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு திருவும் செல்வமும் பேரும் புகழும் சித்திக்கும் என்பது இங்கே நிலவுகிற நம்பிக்கை. அண்ணனுக்கு நம்பிக்கை இருக்கிறதா எனக்கு தெரியவில்லை, இதை வைத்துக் கொள்ளுங்கள் என் அன்பின் பரிசென்று பகவான் பழனி சுவாமிகளினுடைய திருவுருவப் படத்தை ஐயங்காளை என் கையில் தந்தார். நான் அதை வாங்கி நான் பயணம் செய்கிற பெட்டியில் அப்படியே வைத்து விட்டேன். அந்த பெட்டியில் அந்த பகவானுடைய படம் இன்னும் இருக்கிறது. ஆனால் என்ன பொருத்தம் என்று தெரியவில்லை. குருமங்கல பெருவிழாவிற்கு எனக்கு அழைப்பு வரும் என்று நான் கருதவில்லை. இன்னைக்கு ஒரு நண்பர் என்னிடத்தில் தொலைபேசியில கேட்டார், ஒரு மருத்துவர், இந்த மாதிரி விழாவுக்கெல்லாம் நீங்க போவீங்களா அப்படின்னு கேட்டார். நாஞ்சல் சம்பத் என்றால் அக்கினி வழக்க பேசுகிறவன், ஆதிக்க சக்திகளின் ஆரக்கால்களை வெட்டி சாய்க்கிறவன், ஒரு ஆரோக்கியமான புதிய தலைமுறையை உருவாக்குவதற்கு நாவினாலே நடவு செய்கிறவன் என்றுதான் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். இந்த மாதிரி குறுமுழு விழாவில் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்வதாக இருந்தால் எங்கள் ஊருக்கும் நீங்கள் ஒரு நாள் வர வேண்டியது வரும் என்று அந்த நண்பர் சொன்னார். எங்கே என்று கேட்டேன். நாகப்பட்டினம் என்றார். நான் வருகிறேன். எனக்கென்று சில கொள்கைகள் இளைய வயதில் என்னை ஆட்கொண்டாலும் கூட, நான் 3 வயது சிறுவனாக இருந்த பொழுது என் ஈன்ற தாயை பெற்றெடுத்த அவருடைய பெருமைக்குரிய தந்தை, அதாவது தாத்தா, அவர்கள் அவருடைய மடியில் என்னை உட்கார வைத்து தாய்மான சுவாமிகளினுடைய பாடல்களை உறக்க சொல்வார்கள். அதை ராகத்தோடு பாடுகிற ஆற்றலை அந்த பெருமகன் பெற்றிருந்தார். நான் அந்த 3வது வயதிலேயே அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் என்கிற தாய்மான சுவாமிகளினுடைய பாட்டு எனக்கு மனப்பாடமாயிற்று. இன்னைக்கு அரசியல் மேடைகளிலே நான் உரையாற்றினாலும் கூட சமய சார்புள்ள செய்திகளை, ஆன்மீக செய்திகளை எந்த மேடையிலும் நான் பயன்படுத்துவதற்கு தவறியதில்லை. அதற்கு காரணம்
3 வயதில் நான் பெற்ற பயிற்சி என்பதை இந்த குரு பகவானுடைய சன்னிதானத்தில் அடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாற்றில் குரு பகவான் என்று வடக்கே அங்கீகரிக்கப்பட்டவர் குரு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். தெற்கே மலையாள மண்ணில் மலரக்கூடாது என்று மறுக்கப்பட்ட மொட்டாய், தாயின் மார்பகத்தில் பால் குடிக்க கூடாது என்று விலக்கப்பட்ட கன்றாய், ஒரு நிராகரிக்கப்பட்டது ஒரு சமூகம். அதுவும் ஆண்டவனின் பெயரால், எல்லாம் வல்ல பரம்பொருள் சிவன் பெயரால் அந்த சமூகம் சிதைக்கப்பட்ட பொழுது, சிவன் பெயராலே அந்த சமூகத்தை தொட்டு துலக்குவதற்கு ஒரு குருதேவர் இங்கே அவதாரம் செய்தார். கேரளாவிலே வர்க்கலைக்கு அருகிலே. அவருடைய பெயர்தான் குருதேவர் ஸ்ரீ நாராயண குரு. இந்த 2 குருக்களினுடைய வரலாற்றையும் நான் படித்தவன் என்பது மட்டுமல்ல, படித்தவர்கள் மத்தியில் பந்தி வைத்து பேசியவன் என்ற தகுதியோடு இந்த குரு பகவானுடைய வரலாறு எனக்கு பூரணமாக தெரியாது. இந்தியா என்பது ஒரு ஆன்மீக தேசம். இங்கே தாய்மார்களே குருமார்கள் தான். இப்போதுதான் தாய்மார்கள் தொலைக்காட்சி பெட்டியில் தொலைந்து கொண்டிருக்கிறார்களே தவிர, ஒரு காலத்தில் தாய்மார்கள் எல்லாம் குருமார்களாகத்தான் இருந்தார்கள். இந்தியாவினுடைய விடுதலை போராட்டம் நடைபெற்ற காலத்தில் அந்த விடுதலை வேள்வியிலே ஒரு ஐரிஷ் பெண்மணி வந்தார். அவருடைய பேர் அன்னி பெசன்ட் அம்மையார். அவர் வந்தார். விடுதலை போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்த்துக் கொண்டு ஒரு வேள்வியை நடத்தினார். சென்னையில் இருக்கிற தியாலாஜிக்கல் சபை, தியாலாஜிக்கல் சொசைட்டி அவர் நிர்மாணித்ததுதான். அந்த சபையை நிர்மாணித்த அந்த பெண்மணி இந்தியாவுடைய விடுதலைக்காக இங்கே பணியாற்றிய காலகட்டத்தில் திராவிட இயக்கத்தோடு அவருக்கு கருத்து மோதல் ஏற்பட்டதும், அதன் காரணமாக பெரியாரும் அண்ணாவும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்ததை நான் படித்திருக்கிறேன். இந்தியா விடுதலை பெற்றதற்கு பிறகு ஐரிஷ் பெண்மணி என்று அழைக்கப்பட்ட அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு அயர்லாந்துக்கு சென்றார். நான் தாய்மார்களின் காலில் மாலையாக விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். அயர்லாந்துக்கு போய் ஐரிஷுக்கு போறதற்கு பிறகு அவரிடத்திலே கேட்டார்கள், நீங்கள் இந்தியாவில் இவ்வளவு நாளும் இருந்தீர்களே, இந்தியாவினுடைய அதிசயம் என்னவென்று கேட்டார்கள். யார்கிட்ட? அன்னி பெசன்ட் அம்மையார். இந்தியாவின் அதிசயமா? மண்ணும் இமயமலை அப்படின்னு சொல்லல. ஓங்கி உயர்ந்து வானத்தை தழுவி நிற்கிற குதுப்புனார் கோபுரம் சொல்லல. பற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஜீவ நதிகள், கங்கா யமுனா சரஸ்வதி என்கிற நதிகள் சொல்லல. இந்தியாவுடைய அதிசயம் என்ன விண்மறைக்கும் கோபுரமா? சொல்லல. வினை வரைக்கும் கோவிலா? சொல்லல. இந்தியாவின் அதிசயம் என்ன? காதல் மனைவிக்கு மும்தாஜுக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணித்து காலத்தால் அழியாத ஒரு காதல் ஓவியம் கட்டி வைத்திருக்கிறாரே தாஜ்மஹால், உலக அதிசயத்தில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதுவா? சொல்லல. அன்னி பெசன்ட் அம்மையாரிடத்தில் கேட்டார்கள், இந்தியாவின் அதிசயம் என்னவென்று கேட்ட பொழுது அன்னி பெசன்ட் அம்மையார் சொன்னார், இந்தியாவின் அதிசயம் என்னவென்றால் பெற்ற குழந்தைகளுக்கு பால் ஊட்டுகிற பொழுதே ஆன்மீக கதைகளையும் சேர்த்து ஊட்டுகிற தாய்மார்கள் அங்கே குருமார்களாக இருக்கிறார்கள். அதுதான் இந்தியா. இது ஞான பூமி. இதுபோல ஒரு ஞான பூமி உலகத்தில் எந்த திசையிலும் இல்லை. தெற்கு திசையில் மட்டும் 63 நாயன்மார்கள் அவதாரம் செய்தார்கள். 12 ஆழ்வார்கள் இங்கே அவதாரம் செய்தார்கள். வட திசையில் புரந்தரதாசரில் இருந்து, பண்டரிநாதனில் இருந்து எத்தனையோ அருளாளர் பெருமக்கள் இந்த மண்ணை தொட்டு துலக்கி நம்முடைய மனதிலே இன்றைக்கும் அவர்கள் மகரந்த சேர்க்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது என்ன ஆயிற்று என்றால், ஏன் சம்பத் இந்த நிகழ்ச்சிக்கு வரலாம் அப்படின்னா, இப்பொழுது என்ன ஆயிற்று என்றால், பொருள் தேடுவதே வாழ்க்கை என்று நாம் அறிவுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வேலையை விட்டுட்டோம். இதயத்திற்கு வேலை கொடுக்கிற வேலையை விட்டுட்டோம். 2 வகை. ஒன்று, அறிவார்ந்த நடவடிக்கைகளில் ஒரு மனிதர் இயங்குவது.
இன்னொன்று, ஒரு மனிதன் இதயம் சார்ந்த நடவடிக்கைகளில் இறங்குவது. இதயம் சார்ந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் நாம் இன்னைக்கு ஒத்திவைத்து விட்டோம். புத்திக்கு மட்டும்தான் இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதனாலதான் நிறைய கலாசாலைகள் தமிழ்நாட்டில் மட்டும் இன்னைக்கு 600 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இன்ஜினியரிங் படிக்கிறவங்களை குறை சொல்லல, இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி வைத்து பராமரிக்கிறவர்களையும் படாத பாடுபடுகிறவர்களையும் நான் குறை சொல்லல. இதனால் இந்த மண்ணுக்கு என்ன பலன் என்றுதான் நான் கேட்கிறேன். என்கிட்ட 1000 ரெஷ்யூம் இருக்கு. பி மெக்கானிக்கல் கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட் என்கிட்ட ரெஷ்யூம் தர்றான். 1000 ரெஷ்யூம் என்கிட்ட இருக்கு. நான் எல்லாருக்கும் அறிமுகமானவன். ஐயங்கால பார்த்தா என் மருமகன் ஒரு ஜாப் வாங்கி கொடுத்துருங்க, நீங்க நினைச்சா முடியாதா அப்படின்னு சொல்லி தந்துருவார். அதிகாரத்தினுடைய நிழல் கூட படியாமல் காலத்தை நகர்த்தி விட வேண்டும் என்று கருதுகிறவன் நான். என்கிட்ட 1000 ரெஷ்யூம் இருக்கு. நிறைய இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், மேனேஜ்மெண்ட் காலேஜ், பிஎட் காலேஜ், நிறைய காலேஜ் இருக்கு. இதுல இது கல்விக்கூடங்கள் தானா? இது கலாசாலைகள் தானா? இதுல இவனுக்கு அறிவார்ந்த நடவடிக்கைகள் அவன் அதிலே ஐக்கியமாகிக் கொள்கிறானே தவிர இவனுடைய இதயத்தை புனரமைப்பதற்கும் புனருத்தாரணம் செய்வதற்கும் அவனை புதுப்பித்துக் கொள்வதற்கும் ஏதாவது கல்வி இந்த மண்ணில் அவனுக்கு கிடைக்கிறதா? எல்லாரும் இன்ஜினியரிங் தான் படிக்கிறான். வாக்காளர்களோட இன்ஜினியர்கள் அதிகமா இருக்கான். நான் சரவண பவன்ல சாப்பிட்டுட்டு நான் தங்குகிற விடுதிக்கு சென்னையில நடந்து வந்துட்டு இருக்கேன். என்ன ஒரு வழிமறிச்சு நான் ஒரு பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டிருந்தேன். வெளியில வரும்போது அப்படிதான் வருவேன். இன்ஜினியரிங் படிக்கிறான்னு என்கிட்ட கேட்கறான், கேன்வாஸ் பண்றான். நான் சொன்ன வயசாகி போச்சுன்னு, அதை நாங்க சமாளிச்சுக்கிறோங்கிறோம். எந்த சர்டிபிகேட்டும் இல்லைன்னு சொன்ன, அதையும் நாங்க சரி கட்டிடுறோங்கிறோம். கையில காசு இல்லைன்னு சொன்ன, லோன் நானே வாங்கி தந்துடுறேங்கிறான். என்ன என்ஜினியர் ஆக்காம விட மாட்டான் போல. எங்கே போகிறோம் நாம்? 9 வயது மாணவன் உமா மகேஸ்வரி என்கிற தன்னுடைய வகுப்பாசிரியை தலைநகர் சென்னையில் குத்தி கொல்லுகிறான். 12ஆம் வகுப்பிலே முதல் மதிப்பெண் பெற்ற மாணவனை காணவில்லை. 2 நாள் பொறுத்து இன்னொரு செய்தி வருகிறது. அவனை மட்டும் காணவில்லை என்பது மட்டுமல்ல, அவனுக்கு வகுப்பெடுத்த ஆசிரியையும் காணவில்லை என்ற தகவல் வருகிறது. பழம்பெருமைக்குரிய என் பாரத தேசத்தில் ஆன்மீகம் பூத்து தலைத்த என் புனித மண்ணில் அருளாளர்களுடைய அருளமதம் சிந்திய இந்த திருவிடத்தில் மனித மனங்கள் மகரந்த சேர்க்கை செய்வதற்கு இன்னைக்கு வழி இல்லையே. காலையில பத்திரிகை செய்தியை படிக்கிற பொழுது இதயத்திலிருந்து இரத்த கண்ணீர், இரத்தம் வடிகிறது, உள்ளம் முலை நெருப்பாக கொதிக்கிறது. நீ அறிவை தேடிக்கொண்டாயே தவிர, நீ அறிவியலை புரிந்து கொண்டாயே தவிர உன்னை நீ தெரிந்து கொண்டாயா? உன்னை நீ இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. அவர்களும் அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் குருவருள் இல்லாமல் தெரிந்து கொள்ளவே முடியாது. குருவருள் இல்லாமல் திருவருள் சாத்தியமில்லை. புரியுங்கிறவர் யார்? பழனி சுவாமிகள்னா யார்? அவரு ஆட்சியில் இருந்தவரா? அதிகாரத்தில் இருந்தவரா? ஆட்டி படைத்தவரா? ஆதிக்கம் செலுத்தியவரா? இல்ல. டயோஜனிஸ் ஒரு குரு இருந்தான். எங்கே? மாசிடோனியா மண்ணில். அங்கேதான் இருக்கிறது அரண்மனை. அந்த அரண்மனையில் தான் இருக்கிறான் மாவீரன் அலெக்சாண்டர். Feed the military man, capture the nation. ராணுவ வீரர்களுக்கு தீனி கொடுங்கள், இந்த உலகத்தையே வசமாக்கலாம் என்று வாளால் இந்த உலகத்தை வசமாக்கி உலகத்தின் கவனத்தை கவர்ந்த மாசிடோனிய மாமன்னன் வெல்வதற்கு ஒரு நாடு இல்லை என்று எல்லா நாடுகள் மீதும் பகைக்கு அதை தனதாக்கிக் கொள்வதற்கு அலைந்த மாசிடோனிய மாமன்னன் அரண்மனையில் உட்கார்ந்திருக்கிறான். அரண்மனையில் இருப்பான் மன்னன். அவருக்கு அரண்மனைக்கு எதிரில் ஒரு குடிசைக்குள்ள உட்கார்ந்து இருக்கார் ஒரு குரு. அவர் பேர் என்ன தெரியுமா? டயோஜனிஸ்.
இந்த மன்னனை பார்க்க ஒரு ஆள் வரல. அலெக்சாண்டரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு ஆள் அந்த அரண்மனை வாசல் இல்லை. ஆனால் டயோஜினிஸ் என்கிற குருவை பார்ப்பதற்கு 1,00,000 பேர் நிக்கிறான் குடிசை வாசல்ல. அரண்மனையினுடைய ஜன்னலை திறந்து பார்க்கிறார் அலெக்சாண்டர். வாளால் உலகத்தினுடைய 3/4 பகுதியை வசமாக்கி இருக்கிறேன். உலகம் ஒரு நாள் என் காலடியில் விழும் என்று நான் கனவு காணுகிறேன். I have a dream. ஆனால் என்ன சந்திக்க யாரும் இல்லையே. இவன் யார்? இவன் வாசல்ல இவ்வளவு பேர் கூடியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இதை கேட்டு தெரிஞ்சுக்கிடாமேன்னு படை பரிவாரங்களை எல்லாம் நிற்க சொல்லிட்டு மணிமுடி தெரிந்திருக்கிற மாமன்னன் பட்டு கவசங்கள் அணிந்து உரைக்குள் வாடை தூக்கி போட்டு தலையில கிரீடத்தை சுமந்து கொண்டு வந்துட்டான். எங்க குடிசைக்குள்ள. அவருக்கு குரு பகவான் டயோஜினிஸுக்கு கோயிங் ஆன் சர்ப்ரைஸ். யாருக்கும் பணியப்பட்டாங்க. ஏன் குடிசைக்கு ஏன் வந்தான்னு தெரியலையேன்னு பார்த்தார். உட்கார்ந்த இடத்திலிருந்து மன்னனை பார்த்தார். சூரியனுடைய கதிரவனுடைய ஒளி அவருக்கு தலையில விழுந்துட்டு இருந்தது. இவன் வந்து நின்ன உடனே அந்த ஒளிக்கு அவருக்கு தலையில விழல. இவன் இடையூறா இருந்தான். இவனுடைய பிம்பம் அதை தடுத்தது. உடனே டயோஜினிஸ் மன்னன் சொல்றார், கொஞ்சம் தள்ளி நின்று. ஏன் என்று கேட்டார் அலெக்சாண்டர். ஒன்றும் இல்லை, கதிரவன் ஒளிக்கு நீ இடையூறாக இருக்கிறாய், தள்ளி நின்றார். கால்கள் நடுங்கி விட்டன அந்த மன்னனுக்கு. தள்ளி நின்னான். எதற்கு வந்தாய் அப்படின்னு கேட்டார். ஒண்ணும் இல்ல, நான் மன்னனாக இருக்கிறேன். உலகத்தின் 3/4 பகுதியை வாளால் வசமாக்கி இருக்கிறேன். ஆனால் என்னை சந்திக்க யாரும் விரும்பவில்லை. ஆனால் உங்களை சந்திக்க இப்படி 1,00,000 பேர் வரிசையில் நிற்கிறாங்களே, அப்படி என்னதான் உங்கள்கிட்ட இருக்குன்னு கேட்டு உங்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிடலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னால அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை அலெக்சாண்டர், நீ மண்ணை வென்றவன், நான் என்னை வென்றவன் என்று சொன்னார். குருன்னா யாரு? குரு என்பவர் தன்னை வெல்கிறவர், தன்னை அறிந்தவர். தன்னை வெல்வார் தரணியை வெல்வார், அவர்தான் குரு. அப்படி ஒரு குரு நம்முடைய நான்மாடக்குடல் மண்ணுக்கு பழனி சுவாமிகள் வடிவத்தில் கிடைத்தார். இறைவனே குரு தான். வாதவூரிலே பிறந்தாரே மாணிக்க வாசகர் பெருந்தகை. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகடி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தை நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறக்கருப்பு மன்னன் அடி போற்றி என்று உள்ளம் உருகுகிற திருவாசகத்தை தந்தாரே மாணிக்க வாசக பெருந்தகை. உங்க ஊரு தான் வாதவூர். நம்ம அங்கெல்லாம் போறது இல்லை. நம்ம பூரா இப்ப செயற்கை சாமிகள் வர்றோம், ஆர்டிபிஷியல் கடவுளை தான் தரிசிக்கிறோம். வாதவூருக்கு போறது இல்லை. நான் கோவிந்தராஜத்தை சொன்னேன், இம்மையிலும் பரமை தருவார் கோவிலுக்கு ஒரு நாள் போடுண்டா. இவன் என்னத்துக்கு கோவிலுக்கு போறான்னா MBBS அட்மிஷன் வேணும்னு கேட்கிறான். போய் BE மெக்கானிக்கல் வேணும்னு கேட்கிறான். இறைவன் போய் பேரம் பேசிட்டார். வாதவூரிலே பிறந்த குரு தான் யாரு? மாணிக்க வாசகர். அவருக்கு குரு யாரு தெரியுமா? இறைவனே அவருக்கு குருவாக வந்தார். எங்க? திருப்பெருந்துறையில். இன்னைக்கு அதுக்கு பேர் ஆவடையார் கோவில். இந்த கோவில போய் ஒரு நாள் பாருங்க. நான் கட்சி பொதுக்கூட்டத்துக்கு போற இடையில ஒரு நாள் ஆவடையார் கோவில்ல போய் பார்த்து அந்த சிற்பங்களை பார்த்து வியந்தேன், வியர்த்து விட்டேன். அப்படி அழகான சிற்பங்கள். அந்த கோவில் ஆராதிக்கப்படவில்லை தமிழர்களால், தமிழர்களால் அலட்சியப்படுத்தப்படுகிறது. மாணிக்க வாசக பெருமானுக்கே பரம்பொருளாக இருக்கிற சிவபெருமானே குருவாக வந்தார். இறைவனே குருதான். ஆலமரத்தினுடைய நிழலில் ஆதி குருவாக தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து இருக்கார். அவர் பேச மாட்டார். யாரு? தட்சிணாமூர்த்தி மௌனம் தான்.
மௌனம் சாதிப்பதை பேசுறவன் சாதிக்க முடியாது. ஏன்னா அவன் புலன்களை வென்றவன். வீரம்னா என்ன? அறிவாளை எடுக்கிறது, ஆரப்பாளையம் போறது, ஆகாதவனை பிடிச்சு வெட்டுறது, இது வீரம் கிடையாது. எது வீரம்? புலன்களை வென்றார்தம் வீரமே வீரம். இவர்கள் யார்? இந்த பழனி சுவாமிகள் புலன்களை வென்றவர். அவருக்கு எந்த ஆசாபாசமும் இருக்காது. நான் குருதேவர்னு சொன்னனே, ராமகிருஷ்ண பரமஹம்சர் 10 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. 5 வயசு சாரதா தேவிக்கு கல்யாணம் செய்ததுதான் அப்படி நடந்ததாகவே அவருக்கு ஞாபகம் இல்லை. தட்சிணேஸ்வரத்துக்கு வந்துட்டார். பெரிய காளி பக்தர். கண்களிக்க காளியை கண்டு காளியினுடைய திருவடிகளை தலை வைத்து ஞானம் பெற்ற அந்த குரு பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியை சேவிச்சுட்டு இருக்கார். கல்யாணம் நடந்தது ஞாபகம் இல்லை. இப்ப பேசி முடிச்சோடனே பேச ஆரம்பிச்சிடலாம். டெலிபோன் பில் ஏண்டா போடுதுன்னு பார்த்தா இப்படி ஒரு கனெக்ஷன் வந்திருக்கு. வந்த பிறகு கனெக்ஷன் வந்து பாருங்க. திருமணமான ஞாபகமே இல்லை. ஆண்டு பலவாக தட்சிணேஸ்வரன் காளியின் காரடியில் விழுந்து கிடக்கிறார் குரு பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒரு நாள் சாரதா அம்மாவே வந்துட்டாங்க. சாரதா அம்மா ஒரு வெள்ளை துணியை போர்த்தி கொண்டு அப்படி வந்து கும்பிடுறாங்க. கும்பிட்டோடனே எழுந்துட்டார். மனைவியை கண்டு எழுந்திருக்கலாமா? எழுந்துட்டார். வணக்கம் வச்சார். சாரதே எப்படி இருக்கே அப்படின்னு கேட்டாங்க. நல்லா இருக்க. உன்னை திருமணம் செய்து கொண்டது எனக்கு ஞாபகம் வந்து விட்டதுன்னா எனக்கு ஒரு குற்ற மனப்பான்மை குத்தி கிழிக்கிறது. திருமணம் முடிந்ததற்கு பிறகு உனக்கு செய்ய வேண்டிய எந்த கர்மாவும் நான் செய்யல. நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்ட. சாரதாம்மா சொன்னாங்க, நீங்கள் ஆற்றுகிற அரும்படிக்கு அரண் அமைத்து தருவதற்காகவே இங்கே நானும் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரே குடிசையில் தான் வாழ்ந்தார்கள். இப்ப சாமியார்கள் எல்லாம் ஹைடெக் தனி பிளைட் சொல்றோம். எனக்கு இப்ப கூட்டம் ஒண்ணும் இல்லை. நானே 10 நாளா ஆசை